செங்கோட்டையனுக்கு செக்கு மேல் செக்கு. ஏறா அவர் சொன்ன கெடு முடிந்ததுக்கு பிறகு எடப்பாடிக்கு அவர் செக் வைப்பார்னு பார்த்தா அவருக்கு தான் செக்கு. இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன? ஏன் அதிமுக ஒரு அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்? ஏன்னா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட செல்வராஜ் அவர்கள் தலைமையில் இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இதனுடைய பின்னணி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையனை அப்புறப்படுத்துறது அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக வந்துடுச்சு. அப்புறப்படுத்தலாமா, நீக்கலாமா, இல்லை வரக்கூடிய தேர்தல் இப்படி சீட்டு இல்லை, அப்புறப்படுத்தலாமா வேணாமா, இவ்வளோ தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறார். இன்றைக்கி தொண்டர்களுக்கு ஒரு தெளிவான முடிவு அறிக்கணும். எப்படி விஜய் கொள்கை எதிரியார், இவங்க எதிரியார், பிஜேபியும் திமுக நமக்கு வேணாம்பா, அவ்வளோதான். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் என்ன ஸ்டாண்டில் இருக்காங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விளக்கணும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவங்க யாரையும் சேர்க்குற ஐடியாலாம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ரொம்ப போல்டான டிசிஷன் தான் அது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன? கட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் கட்சி அவர்களை மன்னிக்காது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தூக்கி போட்டுரும். அவ்வளோதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். இந்த மெசேஜை உறுதிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? டெல்லிக்கு போயிட்டு வந்தாச்சு. டெல்லிக்கு ஏன் போகணும்? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நீங்கள் என்ன தான் எடப்பாடி பழனிசாமி இல்லை நான் அமித்ஷாட்ட அந்த விஷயம் பேசலைன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக பேசியிருப்பார். ஏன்னா செங்கோட்டையன் உங்கள் அமித்ஷாவை பார்க்க வரும்போது அமித்ஷாட்ட சொல்லுவார்ல, இந்த மாதிரி எல்லோரும் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது சங்கடமாக இருக்குது, இப்போ அவரை நான் கட்சி விட்டு தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், கட்சி நடவடிக்கை எடுத்துருன்னு கூட சொல்லுவார். அப்போ கட்சி வேகமாக அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும். கரெக்டாக அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டைம் விட்டு தூக்குவார். உடனே தூக்க மாட்டார், டைம் விட்டு தூக்குவார். இப்போ தூக்குனா வெளியில் இருக்க மற்றவங்களுக்குலாம் என்ன நிலவரம் வரும்? அப்போ அமித்ஷாவை பார்த்தாலும் சரி, மோடியை பார்த்தாலும் சரி, எடப்பாடி சொல்கிறது தான் சட்டம். அப்போ ஒரு பயம் வரும். பயம் இருந்தால்தான் அந்த கட்சி நல்லாயிருக்கும். என்றைக்குமே ஒரு கட்சி தலைமை மீது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை வேணும். இப்போ செங்கோட்டையனுடைய கதி என்ன? நல்லா யோசனை பாருங்கள். செங்கோட்டையன் வேறு எங்கே போவார்? எங்கேயும் போக முடியாது. திமுகவுக்கு போக முடியுமா? திமுகவுக்கு போனால் 10-11 ஏற்கனவே மைத்ரேயன் போகிறாரு, என்ன ஆச்சு? அன்வர் ராஜா போனார், என்ன ஆச்சு? அவங்கள மாதிரி இருப்பவனு என்ன ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவில் போனால் இன்றைக்கி அங்கே பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜி ஏரியாவில் இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துசாமி இருக்கார். இவங்களுக்கு நடுவில் அரசியல் போகணும். ஏற்கனவே முத்துசாமி அவர்கள் இவருக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் பிரச்சனை நடந்தால் முத்துசாமி இந்த பக்கம் வர்றார் திமுகவுக்கு. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதாமா இருக்கும்போது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி செங்கோட்டையன் தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டார்ல. தான் தனக்கு பின்னால் பிஜேபி வரும், பெரிய அளவுக்கு லாபி பண்ணலான்னு நினச்சார். அதற்கு காரணம் என்னென்னா, ரொம்ப நாளாக அவர் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கல. ஒரு கட்சி தலைமைகிட்ட நம்ம சில விஷயம் சொல்கிறோம், கட்சி தலைமை ஏற்றுக்கலைன்னா ஒன்றா கட்சி விட்டு வெளியில் வரணும், இல்லாட்டினா அவங்களுடைய ஆதரவாளராக மாறிடணும். இது 2 தான். இல்லாட்டினா நீங்கள் வெளியில் போக வேண்டியதான். இது இவ்வளோ